Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நாம இந்த டிராமாவோட எபிசோட் 9 தான் பார்க்க போறோம். இந்த சீரிஸ் நீங்க கண்டினியூவா பார்க்கறதுக்கு பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. சரி இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ எபிசோட் 9 ஓட ஸ்டார்டிங்ல டின்னிங்க கார்டன்ல நின்னு பாப்பா நினைச்சு அழுது ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அவனோட பாட்டி அங்க வந்து அவனை கூப்பிடவும் இவன் உடனே அவங்கள ஹக் பண்ணிட்டு நான் இன்னைக்கு பாப்பா பாட்டுன்னு சொல்றான். ஆண்டோட கேட்ட உடனே இவங்களோ அவன் உன்கிட்ட என்ன சொன்னான்னு கேட்க அடுக்கு டின்னும் அவன் நம்ம திரும்பி பழைய மாதிரியே ஒண்ணு சேர்ந்துடலாமான்னு கேட்டான். பட் இதுக்கப்புறம் அது எப்படி பாசிபிள் ஆகும்னு இவன் கேட்டுட்டு நான் இத்தனை நாளா எங்களுக்குள்ள இருக்கிற பெரிய பிரச்சனையே எங்களோட ஸ்டேட்டஸ் தானே நினைச்சிட்டு இருந்தேன். அண்ட் சொசைட்டி எங்களை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்போதான் எனக்கு தெரியுது அவனுக்கு நான் தான் ஒரு பிரச்சனையா இருந்திருக்கேன். அவன் நான் இருக்கிற இடத்த அழிக்கிறதுக்கு என்னையவே யூஸ் பண்ணிருக்கான். சோ இதுக்கப்புறம் என்னால எப்படி அவன் கூட சேர்ந்து இருக்க முடியும்னு கேட்டு அழுகுறான். கற்பனா நெக்ஸ்ட் டே இந்த பார் ஓனர் இந்த இடத்துல இருந்து கிளம்புறப்ப அங்க எதிரில சாட் வந்து நீ எங்கடா மைனிங்க்கு போயிட்டு இருக்கியா, சரி நானும் உன் கூட வரேன்னு சொல்றப்ப இவன் சாட் கிட்ட மைனிங் பிசினஸ்னு ஒண்ணு கிடையவே கிடையாதுன்னு சொல்றான். ஆண்டோட கேட்டதுக்கு அப்புறமா சாட்டோ ஷாக் ஆயிட்டு டென் எடுக்க முன்னாடி ப்ராஃபிட் எல்லாம் வந்துடு அடி அப்படின்னு கேட்க அடுக்கு இவனோட எல்லாமே என்னோட பணம் தான், உன்னை ஏமாற்றுக்கு யூஸ் பண்ணு சொன்னதும் நீ என்கிட்டயே போய் சொல்லிட்டியாடான்னு சாட் அவன் கிட்ட சண்டைக்கு போறான். ஆனா இவனும் சாட்டை பொழந்து எடுத்துட்டு இப்போ இதுதான் உன்னோட இடம், இப்போ உன்கிட்ட பணமோ இல்ல பவரும் இல்லன்னு சொல்ல அதை கேட்டு சாட்டோ பிளீஸ் அந்த பணத்தை கொடுத்துரு, அது எல்லாமே மினிஸ்ட்ரியோட பணம், நான் மட்டும் அதை திருப்பி கொடுக்கலனா அவங்க என்ன ஜெயில புடிச்சு போட்டுருவாங்கன்னு சொல்லி கெஞ்சி கேட்க பதிலுக்கு இந்த பார் ஓனரோ அது ஒன்னும் என் பிரச்சனை கிடையாது, நீ தானே அங்க போய் முட்டாள்தனமா பணத்தை எடுத்துட்டு வந்த, சோ இத நீயே சமாளிச்சுக்கோன்னு சொல்லிட்டு இவன் அங்க இருந்து போயிடுறான். அண்ட் அதுக்கப்புறமா சாட் அங்க இருந்து பேலஸ்க்கு வந்ததும் இவன் ஃபேஸ்ல இருக்கிற காயத்தை பார்த்து இவனோட பாட்டி இவன் கிட்ட ஓடி வந்து எங்க போயிடா இப்படி அடி வாங்கிட்டு வர, உனக்கு என்ன சின்ன கேட்க அடுக்கு சாட்டோ இப்ப எதுவும் என்கிட்ட கேட்காதீங்க, நானே ரொம்ப டயர்ட்ல வந்திருக்கேன், இப்ப நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்றான். அப்ப அந்த இடத்துக்கு 2 போலீஸ் வந்து சாட் கிட்ட நீங்க மினிஸ்ட்ரியில இருந்து காசு எடுத்திருக்கீங்க, சோ அதுக்காக நாங்க உங்களை அரெஸ்ட் பண்றோம்னு சொன்னதும் அவனோட அப்பா அங்க வந்து என் பையன் அந்த மாதிரி எல்லாம் காசை திருடி இருக்க மாட்டான்னு சொல்றாரு. அப்ப இந்த போலீஸ் ஆபீசரோ பீப்புள்ஸ் கமிட்டி இப்ப ஆடிட்டிங் நடத்தினாங்க, அதுல 2 லட்சம் ரூபாய் மிஸ் ஆகுது, ஆண்டோட இவருதான் எடுத்திருக்காருன்னு சொல்லவும் இவரோட நம்பாம இந்த வேலைக்கு பின்னாடி பாப் தான் இருக்கான், அவன் தான் சாட்டை இப்படி ஃப்ரேம் பண்ணி விட்டுருக்கான்னு சொல்லி ஆர்கியூ பண்றாரு. அப்ப இன்னும் அந்த போலீஸ் ஆபீசர் கிட்ட சாட் தான் அந்த பணத்தை எடுத்தான்றதுக்கு உங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்கான்னு கேட்க அதுக்கு இவங்களோ எதுவா இருந்தாலும் நீங்க ஸ்டேஷனுக்கு வந்து பேசிக்கோங்கன்னு சொல்லிட்டு இவங்க சாட் அங்க இருந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. கற்பனா இப்ப இங்க ஜான் பாப்ப பாக்க வந்து சாட் அரெஸ்ட் ஆன விஷயத்த பத்தி சொல்றா. அண்ட் அதே நேரத்துல இங்க சாட்டோ ஜெயிலுக்குள்ள உட்காந்து இருக்கிறப்ப அந்த இடத்துக்கு அவனோட அப்பாவும் இன்னும் வராங்க. அண்ட் சாட் அவங்கள பார்த்ததும் பிளீஸ் எப்படியாச்சும் என்ன வெளியே எடுத்துருங்கன்னு சொல்ல அது கேட்டு இவரோ நீ எப்படிடா இப்படி ஏமாண்டன்னு கேட்டுட்டு இதுல நீ மினிஸ்ட்ரியோட பணத்தை வேற இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்க, அது பப்ளிக் மணிடா, நீ எடுக்க கார்டுல கை வச்சேன்னு விட்டுட்டு அதுக்கு சாட்டோ தப்பெல்லாம் என்னோடதுலாம்பா, நான் தான் முட்டாள்தனமா அவன் சொன்னதை கேட்டு ஏமாண்டேன்னு சொல்லி சாரி கேட்டுட்டு பிளீஸ் நீ எப்படியாச்சும் இங்க இருந்து வெளியே எடுத்துருங்க, இங்க நைட் எல்லாம் ஒரே கொசுக்கடின்னு சொல்லி அழுக அதை கேட்டு இவரோ கடுப்பாயிட்டு இப்போ அழுது என்ன பிரயோஜனம், இதை நீ செய்யறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். அண்ட் இப்ப இருக்கிற பீப்புள்ஸ் கமிட்டி ராயல் மெம்பர்ஸ் எப்படி லாக் பண்ணலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அண்ட் இந்த நேரத்துல நீ இப்படி பண்ணி வச்சிருக்கியடான்னு சொல்லி திட்டிட்டு இப்ப யாருமே நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இல்லன்னு சொல்றப்ப டின் சாட் கிட்ட நீ ரெடி பண்ண டாக்குமெண்ட்ஸ் போலீஸ் என்கிட்ட காமிச்சாங்க, அண்ட் உன்னோட டிபார்ட்மெண்ட்ல உன்னால மட்டும் தான் அந்த இடத்துக்கு ஆக்சஸ் பண்ண முடியும், சோ இந்த கேஸ் மட்டும் கோர்ட்டுக்கு போச்சுன்னா டென்னி ரொம்ப வருஷம் ஜெயில இருக்கிற மாதிரி ஆயிரும்னு சொன்னதும் சாட்டோட கேட்டு பயந்துட்டு பிளீஸ் என்ன எப்படியாச்சும் வெளியே எடுத்துருங்கன்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிடறான். அண்ட் அதெல்லாம் கேட்டு இவர் இன்னமும் கடுப்பாயிட்டு டேய் வாய மூடுறான்னு கட்டி இவரு சேட்டை ஸ்டாப் பண்ணிட்டு இப்படி நின்னு அழுது இருக்கியே உனக்கு எல்லாம் வெக்கமா இல்லையான்னு கேட்டு இவரு திட்டி இவரு அங்க இருந்து போனதுக்கு அப்புறமா சாட் என்னோட கைய பிடிச்சு பிளீஸ் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணு, நீ இவங்களெல்லாம் பாரு, என்னால இவங்க கூட எல்லாம் இருக்க முடியாதுன்னு சொல்லி அழுக அதை கேட்டதுக்கு அப்புறமா இன்னொரு சாட் கிட்ட நான் சீக்கிரமாவே உன வெளியே கொண்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு இவங்க இருந்து போறான். கற்பனா இப்ப இன்னும் அவனோட அப்பாவும் சிரியோட அப்பாவை மீட் பண்ணி அவர்கிட்ட ஹெல்ப் கேக்குறாங்க. ஆனா இவரோ என்னால இதுல எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ண முடியாது, அண்ட் அதோட நம்ம டின்னன் சிரியோட என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணிடலாம்னு சொன்னதும் எதுக்கு சடனா இப்படி சொல்றீங்கன்னு டின்னோட அப்பா கேக்குறாரு. அண்ட் அதுக்கு சிரியோட அப்பாவோ இப்ப நாட்டுல நிலைமை சரியில்லை, அதால இப்போதைக்கு இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்காது, சோ இப்போதைக்கு நம்ம இந்த என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணிடலாம்னு சொல்லவும் டின்ன அவர்கிட்ட பட் அங்கிள் உங்களால என்னோட அண்ணனுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்க வரான். ஆனா அதுக்குள்ள டின்னோட அப்பா அவனை ஸ்டாப் பண்ணி இவரு சிரியோட அப்பா கிட்ட நீ இந்த நாட்டு பிரச்சனைய ஒரு காரணமா யூஸ் பண்ணாத, நீ அந்த பீப்புள்ஸ் கமிட்டி கூட ஜாயின் பண்ணிட்ட, சோ அதனால இப்ப நான் உனக்கு தேவையில்லாம போயிட்டேன்னு கேட்க அதை கேட்டு இவரோ கடுப்பாயிட்டு நான் இப்ப அந்த சைட்ல இருக்கிறனாலதான் இப்போ நீ என்கிட்ட ஹெல்ப் கேட்டு வந்திருக்கன்னு சொல்லிட்டு உன்னால முடிஞ்சா நீயே உன் பையனை வெளியே எடுத்துக்கோன்னு சொல்லி இவரு அங்க இருந்து ஏஞ்சி போயிற அவரை ஃபாலோ பண்ணி சிரியும் அங்க இருந்து ஏஞ்சி போறா. டென்னி அவளோட அப்பா கிட்ட வந்து எதுக்காக அப்படி பண்ணீங்கன்னு கேட்க அதுக்கு இவரோ உனக்குலாம் இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லல்ல, டென்னி எதுக்காக நீ அவங்களுக்காக வந்து பேசுறன்னு கேட்க அதுக்கு சிரியோ நான் அப்படி சொன்னேன் தான், ஏன்னா டின்னுக்கும் இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல, சோ எனக்கும் அவனை ஃபோர்ஸ் பண்றதுக்கு விருப்பம் இல்ல, பட் அதுக்காக நீங்க இப்படி அவங்களுக்கு உதவி தேவைப்படுற நேரத்துல நீங்க இப்படி அவங்க கூட இருந்த ரிலேஷன்ஷிப்பை கட் பண்றது கரெக்ட் கிடையாதுன்னு சொல்றப்ப பதிலுக்கு இவரோ வசின் அந்த ப்ளூ ரிபன் டீம்ல இருந்திருக்கான், சோ இப்ப நம்ம அவனுக்கு ஹெல்ப் பண்ணோம்னா நாமளும் அந்த பிரச்சனையில போய் மாட்டிப்போன்னு சொல்ல அதை கேட்டு சிரியோ நீங்களும் ஆரம்பத்துல பீப்புள்ஸ் கமிட்டிக்கு அகைன்ஸ்டா இருந்தீங்க, சோ இப்ப நீங்க சடனா உங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னு கேட்டுட்டு சோ நீங்க இது எல்லாத்தையும் பணத்துக்காக தான் பண்றீங்களான்னு கேட்டதும் இவரு கோவத்துல ஆமான்னு கத்திட்டு இங்க நாம சர்வைவ் பண்றதுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம், அண்ட் இதெல்லாம் ஒரு பொண்ணா உனக்கு எங்க புரிய போகுது, சோ நீ ஒழுங்கா நான் சொல்றத மட்டும் செய், இதுக்கப்புறம் நீ டின் கூடயும் அவனோட ஃபேமிலி கூடயும் சேராதுன்னு சொல்லிட்டு இவர் அங்க இருந்து போயிடுறாரு. கற்பனா இப்ப இவங்க 2 பேரும் பேலஸ்க்கு வந்ததுக்கு அப்புறமா டின் அவனோட பாட்டி கிட்ட இப்ப யாருமே நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இல்ல, எல்லாரும் நமக்கு ஹெல்ப் பண்ணா
சொன்னா அவங்க பிரச்சனையில மாட்டிப்பாங்களோன்னு நினைச்சு பயப்படுறாங்கன்னு சொல்ல, அதை கேட்டு இவங்களோ டென் சேட்டை வெளியே கொண்டு வர்றதுக்கு வேற எந்த வழியுமே இல்லையான்னு கேக்குறாங்க. அப்ப ஏன் அந்த இடத்துக்கு ஓடி வந்து அவரு வந்துட்டாருன்னு சொல்லவும், என்ன அவங்க கிட்ட யாரு வந்துட்டான்னு கேட்டுட்டு இவங்க 3 பேரும் ஹாலுக்கு வந்து பாக்குறாங்க. அண்ட் அதே நேரத்துல சேட்டும் அங்க உள்ள வந்து அவனோட பாட்டி கிட்ட, இங்க பாருங்க நேற்று நைட்டு என்ன கொசுங்க பிச்சு தின்னுருச்சுன்னு சொல்லிட்டு இவன் அவன் கழுத்துல இருக்கிற கொசுக்கடியெல்லாம் காட்டுறப்ப அவனோட அப்பாவும் டின்னும் நீ எப்படிடா வெளியே வந்தேன்னு கேக்குறாங்க. அப்பாண்ட இடத்துக்கு ஒரு லாயர் வந்து இந்த கேஸ ஹேண்டில் பண்றதுக்கு என்ன கவுன்சில்ல இருந்து அப்பாயிண்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இவரு ஏமாண்டு போய் தான் பணத்தை இழந்திருக்காரு. சோ பீப்புள்ஸ் கமிட்டி அதை கன்சிடர் பண்ணி இவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லவும், எந்த கண்டிஷன்லன்னு டின்னோட பாட்டி கேக்குறாங்க. அண்டருக்கு சேட்டோ ஹாப்பியா, நம்ம 2 வாரத்துக்குள்ள 2 லட்சத்தை மினிஸ்ட்ரி கிட்ட பே பண்ணிட்டோம்னா நான் ஜெயிலுக்கு போகிற நிலைமை வராதுன்னு சொல்லவும், இவங்க 3 பேரும் அந்த அமௌண்ட் கேட்டு ஷாக் ஆயிடுறாங்க. அப்ப டின்னோட அப்பாண்ட லாயர் கிட்ட வெறும் 2 வாரம் தான் டைம் தந்தாங்களான்னு கேட்க, அதுக்கு இந்த லாயரோ பீப்புள்ஸ் கமிட்டி இந்த கேஸ் இன்ச் பை இன்ச் பாத்துட்டு இருக்காங்க, பட் ஒருத்தர் இவருக்காக பேசியிருக்காங்க, அதனாலதான் அவங்க 2 வாரம் டைம் தந்திருக்காங்கன்னு சொல்லவும், யாரு சேட்டுக்காக பேசினதுன்னு டின் கேக்குறான். ஆனா அதுக்கு இவரோ என்னால அதை பத்திலாம் வெளியே சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க 2 போயிடுறாரு. ஆனா டின்னும் அது கண்டிப்பா பாப்பாடா இருக்கும்னு நினைச்சிட்டு இவன் நெக்ஸ்ட் டே பாப்பா பாக்குறதுக்கு வரான். தென் இவன் அவன் கிட்ட நீ தான் சேட்டுக்கு ஹெல்ப் பண்ணியான்னு கேட்க, பதிலுக்கு பாப்பா ஆமான்னு சொல்லிட்டு, பட் இதுல எனக்கு உள்நோக்கம் எதுவும் கிடையாது, நான் உண்மையிலேயே உனக்கு ஹெல்ப் பண்ணணும்ன்ற எண்ணத்துலதான் அப்படி பண்ணேன்னு சொல்லவும், டின்னா அவன் கிட்ட நான் ஒன்னும் இங்க உன்கிட்ட சண்டை போடுறதுக்கு வரல, உன்கிட்ட தேங்க்ஸ் சொல்லிட்டு போக தான் வந்தேன்னு சொல்லிட்டு, நீ என்னோட ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்றது மூலியமா உனக்கும் பிரச்சனை வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு, ஆனா நீ அதை மீறியா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ்னு சொல்ல, அது கேட்டு பாப்போம் ப்ளீஸ் தான் இந்த மாதிரி எல்லாம் சர்க்காசமா பேசாதுன்னு சொல்றான். அண்டடுக்கு டின்னும் நான் அப்படிலாம் ஒன்னும் பேசல, நான் நிஜமா தான் உன்கிட்ட தேங்க்ஸ் சொல்றேன்னு சொல்லிட்டு, என்னோட அப்பா இப்ப ஆப்போசிட் டீம்ல இருக்காரு, சோ நீ என் பக்கத்துல இருந்தா உனக்கும் அதால பிரச்சனை வரும்னு சொல்லுவோம். பாப் டின்னோட கைய பிடிச்சு நான் அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன்னு சொல்லிட்டு, உன்னால என்ன மன்னிக்க முடியுமா, நாம திரும்பவும் பழைய மாதிரியே ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணலாமான்னு கேட்க, அதுக்கு டின்னோ நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்ன்ற அவசியம்லாம் இல்ல, நீ உனக்கு எது சரின்னு பார்த்ததோ அதை செஞ்சிருக்க, சோ அதுல தப்பு எதுவும் இல்லன்னு சொல்லிட்டு, பட் இதுக்கப்புறம் நம்ம 2 பேரால சேர்ந்து இருக்க முடியாது, நீ இந்த புது சிஸ்டம் சேர்ந்தவன், ஆனா நான் வராகுல் வட்டின் ஃபேமிலிய சேர்ந்தவன், நீ உருவாக்குன சிஸ்டம் எங்களை அழிச்சிருச்சுன்னு சொன்னதும், பட் நான் உன்னை என்னோட எதிரியா பாக்கலன்னு பாப் சொல்றான். ஆனா அதுக்கு டின்னோ பட் மத்தவங்களும் அப்படி பாப்பாங்கன்றத சொல்ல முடியாது, இப்ப கனாரட்சடான் ராயல் மெம்பர்ஸ க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க, அதோட என்னோட அப்பாவோ பீப்புள்ஸ் கமிட்டிக்கு அகைன்ஸ்டா நின்னுட்டு இருக்காரு, சோ இந்த டைம்ல நீ என் கூட இருந்தனா அவங்களுக்கு உன் மேலயும் சந்தேகம் வர ஆரம்பிக்கும், அண்ட் உனக்கு நான் முக்கியமா இல்ல நீ உருவாக்குன சிஸ்டம் முக்கியமான்ற கேள்விக்குள்ள உன்னை தள்ளி விடுறதுல எனக்கு விருப்பம் இல்லன்னு சொல்லிட்டு, நீ செஞ்ச எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் தானு சொல்லி இவன் பாப்ப கடைசியா கிஸ் பண்ணிட்டு அங்க 2 கிளம்பிடுறான். கட்பா அன்னைக்கு நைட்டு பேலஸ்ல இவங்க 3 பேரும் அந்த 2 lakhs எப்படி சேர்க்கலாம்னு பேசிட்டு இருக்காங்க. அப்ப டின்னா அவனோட அப்பா கிட்ட இந்த பேலஸ நம்ம செல் பண்ணாலும் அதிகபட்சம் இது 1 lakhக்கு தான் போகும், அண்ட் இப்ப இருக்கிற எக்கானமில இத செல் பண்றது ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவோம். தென் 2 வாரத்துக்குள்ள எப்படி நம்ம அவ்வளவு பெரிய அமௌண்ட் பே பண்றதுன்னு கேட்டுட்டு, அவங்க வேணும்னே தான் நம்மள இப்படி டார்கெட் பண்றாங்கன்னு சொல்றப்ப, அதை கேட்டதுக்கு அப்புறமா டின்னும் ஆக்சுவலி நான் இத பத்தி என்னோட ஃபாரின் ஃப்ரெண்ட் கிட்ட பேசினேன், அவன் இந்த பேலஸ ஒரு ஹோட்டலா மாற்றுறதுக்கு 1 lakh கொடுத்து வாங்கிக்கிறேன்னு சொன்னான்னு சொல்ல, அதை கேட்டு இவரோ தென் இப்ப இந்த ஒரு வழிதான் இருக்கான்னு கேட்டு ஃபீல் பண்றாரு. கட் பண்ண அடுத்த நாள் இவங்க அவங்களோட சர்வன்ட்ஸ்க்கு சேலரிய கொடுத்து அவங்க எல்லாரையும் இங்க 2 போக சொல்லிடுறாங்க. அப்ப டின்னோட பாட்டி கடைசியா இஎம் கிட்ட அவங்களோட சேலரிய கொடுக்கறப்ப, இஎம் அதை வாங்காம நான் உங்களை விட்டு போக மாட்டேன், நீங்க தான் என்ன சின்ன வயசுல இருந்து வளர்த்திருக்கீங்க, சோ நான் உங்களை விட்டு போக மாட்டேன்னு சொல்லி அழுக. அதை கேட்டு டின்னோட பாட்டியோ பட் இதுக்கப்புறம் எங்களோட லைஃப் எப்படி மாறும்னு யாருக்கும் தெரியாது, சோ நீயும் எங்க கூட வந்து கஷ்டப்பட வேண்டாம்னு சொல்ல, அதுக்கு இஎம்ஓ எனக்கு அதை பத்திலாம் கவலை இல்ல, எந்த கஷ்டம் வந்தாலும் நான் உங்க கூட தான் இருப்பேன்னு சொல்லி அழுக. அதை கேட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அழுகுறாங்க, அண்ட் சேட்டோ அதை வெளியே 2 ஒட்டு கேட்டு அழுகுறான். அண்ட் அதுக்கப்புறமா டின்னோட அப்பா இந்த பேலஸ வெளியே 2 பாட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறப்ப, டின்னோட பாட்டி அங்க வந்து இது எல்லாமே சீக்கிரமா சரியாயிரும்னு சொல்லி அவரை ஹக் பண்ணிக்கிறாங்க. அண்ட் அதே நேரத்துல இங்க டின்னோ இந்த கார்டன்ல இருக்கிற இந்த மரத்தை பார்த்து அவன் சின்ன வயசுல 2 பாப் கூட விளையாடின மெமரிஸ பத்தி எல்லாம் நினைச்சு பார்த்து ஃபீல் பண்றான். அண்ட் அதுக்கப்புறமா எல்லாரும் அந்த பேலஸ்ல 2 கிளம்பி போயிடுறாங்க. கட்பனா இப்ப சிரியும் ஜானும் பாப்ப பார்க்க வந்து டின்னோட ஃபேமிலி அந்த பேலஸ்ல 2 போனதை பத்தி சொல்லி, எனக்கு இப்பதான் இதை பத்தி தெரிய வந்தது, அந்த பேலஸ ஒரு ஹோட்டலா மாற்றுறதுக்கு ஒரு ஃபாரினர் அந்த இடத்த வாங்கியிருக்காருன்னு சொல்லவும், இப்ப அவங்க எங்க போயிருக்காங்கன்னு பாப் கேக்குறான். ஆனா ஜான் அடுக்கு எங்களுக்கு இன்னும் அதை பத்தி தெரியலன்னு சொல்லவும், பாப் உடனே அங்க 2 கிளம்பி பேலஸ்க்கு வந்து அங்க வெளியே போட்டு இருக்கிற பூட்டை பாக்குறான். தென் எங்க போயிருந்தாலும் சரி நான் உன்னை தேடி கண்டுபிடிப்பேன்னு சொல்றான். கட்பனா இங்க இவங்க எல்லாரும் ஒரு வீட்டுக்கு வந்திருக்காங்க. அந்த இடம் குப்பையா இருக்கவும் நம்ம இதுக்கப்புறம் இந்தியா இருந்தாகணும்னு சேட் கேட்க, இதெல்லாம் யாரால வந்ததுன்னு இவரு சேட்டை திட்டுறாரு. ஆனா பதிலுக்கு சேட்டோ இது எல்லாமே அந்த பாப்பால தான், அவன் தான் நாட்டுக்காக நமக்கு துரோகம் பண்ணிட்டான்னு சொல்லி இவன் பழிய தூக்கி பாப் மேல போட்டுற. அதை கேட்டு டின்னு அவனோட அப்பாவும் இவன் திருந்த மாட்டான்னு நினைச்சிட்டு அந்த வீட்டை சுட்டி பாக்குறதுக்கு போயிடுறாங்க. கட்பனா இங்க பாப் டின்னு நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க, இதுல உன் தப்பு எதுவும் இல்லடா, அண்ட் நீ உன்னால முடிஞ்ச அளவுக்கு நீ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டேன்னு ஜான் சொல்ல, அதுக்கு பாப்போம் நான் இந்த சிஸ்டம் மாட்டினதுக்கு அப்புறமா எங்களால இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயா பழக முடியும்னு நினைச்சேன், ஆனா இப்ப இந்த மாற்றமே எங்களை பிரிச்சிருச்சுன்னு சொல்லி ஃபீல் பண்ணேன். அது கேட்டதுக்கு அப்புறமா ஜானோ நீ இதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணாத, நம்ம கண்டிப்பா பிரின்ஸ் டினகான் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லி ஆறுதல் சொல்றா. கட்பனா இங்க இவங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப, நான் நாளைக்கு கொராட்டுக்கு போறேன்னு டின்னோட அப்பா சொல்றாரு. அப்ப டின்னோ எதுக்காகன்னு கேட்க, அதுக்கு இவரும் நாங்க சில ராயல் மெம்பர்ஸை மீட் பண்றதுக்கு போறேன், நம்மள மாதிரியே இன்னும் சில பேர் பீப்புள்ஸ் கமிட்டிக்கு அகேன்ஸ்டா தான் இருக்காங்க, சோ நமக்கு இன்னும் சான்ஸ்
சான்ஸ் இருக்குன்னு சொல்லவும் பின்னாடி கேட்டு நீங்க அந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்கப்பா, இப்ப நம்ம கிட்ட பணமும் இல்ல பவரும் இல்ல, சோ நம்மளால அவங்க கூட சண்டை எல்லாம் போட முடியாதுன்னு சொல்ல இவரு அட கேட்க மாட்டேன்றாரு. நான் இந்த குடும்பத்தோட மதிப்பையும் மரியாதையையும் திரும்ப கொண்டு வருவேன்னு சொல்லிட்டு இவரு சாட் கிட்ட நீ உன்னோட பேக ரெடி பண்ணி ரெடியா இருந்துக்கோ, நாளைக்கு நீயும் என் கூட வான்னு சொல்லவும் நான் எதுக்கு அங்கெல்லாம் வரணும்னு சாட் கேக்குறான். அண்ட் அதுக்கு இவரோ இதுக்கப்புறம் என்னால உன்னை எங்கேயும் தனியா விட முடியாது, நீ என் கண் பார்வையிலேயே தான் இருந்தாகணும்னு சொல்றாரு. கற்பனா அடுத்த நாள்ல இருந்து தென் வேலையை தேடி நிறைய இடத்துக்கு இன்டர்வியூக்கு போறான். ஆனா அதுல நிறைய பேர் இங்க லேபர் ஒர்க் தான் இருக்கு, அட உங்களால எல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லி திருப்பி அனுப்பிடுறாங்க. அண்ட் இன்னும் சில இடத்துல இவனாவே அங்க இருக்க முடியாம வெளியே ஓடி வந்துடுறான். தென் கடைசியா இவன் ஒரு இடத்துக்கு வந்து அங்க வேலை கேட்க அவனோட ரெசியூமா பாட்டு இவரோ இங்க லேபர் ஒர்க் மட்டும் தான் இருக்கு, அட உங்களால செய்ய முடியுமான்னு கேட்க அதுக்கு உடனே தின்னும் நான் எந்த வேலையா இருந்தாலும் செய்யறேன்னு சொல்லிட்டு இவங்க கஷ்டப்பட்டு மூட்டை தூக்குற வேலைய செய்யறான். அண்ட் அப்ப பாப்போ எப்படியோ இந்த இடத்த கண்டுபிடிச்சு இங்க வந்துட்டு இவன் டின் வேலை செஞ்சுட்டு இருக்கிறத மறைஞ்சு நின்னு பாட்டு ஃபீல் பண்றான். கற்பனா அன்னைக்கு நைட்டு டின் வீட்டுக்கு வந்ததும் இவன் அவனோட ஷர்ட்டை பெர்ஃபெக்ட்டா இன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ள போறான். அண்ட் இங்க இவனோட பாட்டியும் இயமோ சேர்ந்து செல் பண்றதுக்கு ஸ்வீட் செஞ்சுட்டு இருக்க அட பாட்டு டின்னும் எனக்கு இன்னும் வேலை கிடைக்காதனால தானே நீங்க இதெல்லாம் செய்ய வேண்டியதாயிருச்சுன்னு சொல்லி ஃபீல் பண்ண அதை கேட்டு டின்னோட பாட்டியும் அவங்க கிட்ட வந்து டே இதுல வருத்தப்படுறதுக்கு எதுவும் இல்ல, லைஃப்னா அப்படிதான் இருக்கும், ஒரு நாள் நீ மேல இருப்ப இன்னொரு நாள் நீ கீழே இருப்ப, அண்ட் ஒரு நாள் நீ அழுவ இன்னொரு நாள் நீ சிரிப்ப, சோ நீ எதுக்கும் கிவ் அப் பண்ணாம லைஃப் உனக்கு சொல்லி தர லெசன்ஸ கட்டுக்கோன்னு சொல்லி அட்வைஸ் பண்ண அதை கேட்டதுக்கு அப்புறமா டின்னோ நான் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இவன் அவனோட பாட்டிக்கு ஹெல்ப் பண்ண போறான். கற்பனா நெக்ஸ்ட் டே டின்னோட பாட்டியும் இயமும் அவங்க செஞ்ச ஸ்வீட்ஸ செல் பண்ணிட்டு இருக்கிறப்ப டின்னங்க வந்து அவனோட பாட்டி கிட்ட என்ன ஸ்கூல்ல இருந்து இன்டர்வியூக்கு கூப்பிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவன் அங்க இருந்து கிளம்புறான். அண்ட் அதே நேரத்துல இங்க பாப்போம் ஜானோ இங்க இருக்கிற ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து பாக்குறாங்க. அண்ட் அதுல மக்களுக்கு உண்மையிலேயே ஃப்ரீடம் கிடைச்சிருச்சா ஆர் இவங்க நாட்டை ஒரு மாஸ்டர் கிட்ட இருந்து இன்னொரு மாஸ்டர் கிட்ட கொடுத்துட்டாங்களான்னு எழுதியிருக்க பாப்பாட படிச்சு பாட்டுதான் அந்த பேப்பரை கீழே தூக்கி போட்டுட்டு இவங்க ஒரே பொய்யான நியூஸா எழுதிட்டு இருக்காங்கன்னு சொல்லி கோவப்படுறான். அப்ப ஜானோ இன்னும் ரிசல்ட் முழுசா வெளியே வரல, அதனாலதான் இது தப்பா போயிருமோன்னு மக்கள் பயப்படுறாங்கன்னு சொல்ல பட் இவங்க இந்த மாதிரி எழுதி மக்களை நம்மளுக்கு அகேன்ஸ்டா திருப்பி விட்டுட்டு இருக்காங்கன்னு பாப் சொல்றான். கற்பனா இப்ப டின் இன்டர்வியூல இருக்கிறப்ப இவரு டின்னோட ரெசியூமை பாட்டு நீங்க எங்க ஸ்கூலுக்கு டீச்சரா வந்ததுக்கு எங்க ஸ்கூலுக்கே பெருமை, பட் இங்க நீங்க தான் எல்லா சப்ஜெக்ட்ஸையும் எடுத்தாகணும், அதை உங்களால ஹேண்டில் பண்ண முடியுமான்னு இவரு கேட்க அதுக்கு டின்னோ இங்க வேலை எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல என்னால அதை செய்ய முடியும்னு சொல்றான். அண்ட் அன்னைக்கே இவன் வேலையில ஜாயின் பண்ணி அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிடுறான். கற்பனா இப்ப நக்கான் ரச்சசிமான்ற இடத்த காட்டுறாங்க. அண்ட் இங்க இவங்க எல்லாரும் அந்த ரோகிங்களை இங்க இருந்து ஓட விட்டு ஆகணும்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறப்ப தென் நாம அதை செஞ்சு முடிச்சிட்டோம்னா நமக்கு நம்மளோட பேலஸ் திரும்ப கிடைச்சிருமான சேட்டை வாப்பா கிட்ட கேட்க அதை கேட்டு இவரோ எங்க என்ன பேசணும்ன்றது தெரியாதான்னு பாட்டு முறைக்க அதை பாட்ட உடனே சேட்டோ சைலண்ட் ஆயிடுறான். கற்பனா இப்ப இங்க கிட்டியோட பர்த்டே பார்ட்டி ரொம்ப கிராண்டா நடந்துட்டு இருக்கு. அண்ட் இது பாப்புக்கும் ஜானுக்கும் சுத்தமா பிடிக்கல. அப்ப பாப் ஜான் கிட்ட நாம இந்த சிஸ்டமை சேஞ்ச் பண்ணோம்னா இங்க ஒரு மாற்றம் வரும்னு நான் நினைச்சேன், ஆனா இது இன்னும் அப்படியே தான் இருக்குன்னு சொல்ல அதை கேட்டு ஜானோ நம்ம இப்பதானே இதை சேஞ்ச் பண்ணிருக்கோம், சோ நம்ம ஒரே நாள்ல எல்லாம் பர்ஃபெக்ஷனா எதிர்பார்க்க முடியாதுன்னு சொல்ல அதுக்கு பாப்போம் நான் ஒன்னும் எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கணும்னு சொல்ல வரல, பட் இங்க என்ன நடக்குதுன்றத நீயே பாருன்னு சொல்லிட்டு ஒருவேளை நம்ம தப்பான சைட்ல இருந்து சண்டை போட்டு இருக்குமான்னு கேக்குறப்ப கிட்டி அங்க வந்து நீங்க ரெண்டு பேரும் ஓகேவான்னு கேக்குறாரு. அப்ப பாப்பா அவர்கிட்ட நீங்க இது எல்லாத்தையும் மக்களுக்காக தான் பண்ணீங்களான்னு கேட்க அதுக்கு கிட்டியோ என்னடா கேள்வி இதுன்னு கேக்குறாரு. அப்ப பாப்போம் இப்ப மக்கள் வேலை இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காங்க, அதோட அவங்க நம்ம மேல கோவமா இருக்காங்க, ஆனா இங்க நாமளும் எதை பத்தியும் கவலைப்படாம இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு இவன் நியூஸ் பேப்பர்ல வந்த ஹெட்லைன்ஸ பத்தி சொல்ல அதை கேட்டு இவரும் அவங்க அப்படிதான் எழுதுவாங்க, நாம அதெல்லாம் பெருசா எடுத்துக்க தேவையில்லைன்னு சொல்றாரு. அப்ப ஜானோ கிட்ட நீங்க எல்லாரும் ஈக்குவலா இருக்கலாம்னு சொல்லிதான் எங்களை இதுக்குள்ள சேர்த்தீங்க, பட் இப்போ இங்க எல்லாம் வேற மாதிரி நடக்குதுன்னு சொல்லவும் இவரு அதை கேட்டு மாற்றம் நீங்க நினைச்ச உடனே எல்லாம் வந்தாது, அது மெதுவா தான் வரும்னு சொல்லிட்டு இவரு அவரோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்றதுக்கு போயிடுறாரு. அண்ட் அவரு சொன்னதை கேட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் செம்மையா கோவம் வருது, பட் இவங்களால எதுவும் பண்ண முடியல. அண்ட் அதுக்கப்புறமா பாப்பா அங்க ரெண்டு வீட்டுக்கு வந்ததும் இவன் இந்த ரிங்க பாட்டு ஃபீல் பண்ணி அழுகுறான். கற்பனா இங்க டென் ஒர்க்ல இருக்கிறப்ப இவரு டென் கிட்ட புது சிலபஸ கொடுத்து இந்த சிலபஸ் மினிஸ்ட்ரியில இருந்து வந்திருக்கு, சோ இதையும் நீங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுத்துருங்கன்னு சொல்றாரு. அண்ட் அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டே நடந்து போயிட்டு இருக்கிறப்ப இவரு டென் கிட்ட இதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த ஸ்கூல் ரொம்ப அமைதியா இருந்தது, ஆனா இப்ப கொஞ்ச நாளா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்றாங்கன்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் எல்லாரும் அவங்களோட குழந்தைங்களுக்கு எழுத படிக்க தெரியணும்னு இங்க அனுப்பி விடுறாங்க. அண்ட் இப்ப இருக்கிற கவர்மெண்டோ எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ட நல்லா பாத்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பட் இதுக்கப்புறம் பாலிடிக்ஸ் எப்படி போகும்ன்றது சரியா தெரியல, ஆனா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கரெக்டான எஜுகேஷன் கிடைக்கிற வரைக்கும் எனக்கு இதுல எந்த பிரச்சனையோ இல்லன்னு சொல்றப்ப டின்னங்க ஜாலியா விளையாடிட்டு இருக்கிற பசங்களை பாக்குறான். அப்ப அங்க ஒரு பையன் டின் கிட்ட ஓடி வந்து நான் இதை கரெக்டா எழுதிருக்கேனான்றத செக் பண்ணி சொல்லுங்கன்னு ஒரு நோட்டை காட்ட டின்னாடுல இருக்கிறத படிச்சு பாத்துட்டு நீ இதை ஃபுல்லாவே கரெக்டா எழுதிருக்க அண்ட் இதே மாதிரி எழுதுன்னு சொல்லி அவனை என்கரேஜ் பண்ணி அவனை அனுப்பி விடுறான். கற்பனா இப்ப இங்க பாப் வீட்டுல உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்க அவனோட அம்மா டின்னருக்கு டேபிள்ல ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஜான் அங்க வந்து நான் இன்னைக்கும் டின்னர் எங்கேயே முடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு டென்னியனோட ஃப்ரெண்ட் எனக்கு இந்த ஸ்வீட்டை கொடுத்தாங்கன்னு சொல்லி இவ டின்னோட பாட்டி பண்ண ஸ்வீட்ஸ் ஓபன் பண்ணி காட்ட அத பாட்ட உடனே பாப்போட அம்மாவோ இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் எல்லாம் டின்னோட பாட்டியும் பண்ணுவாங்க அண்ட் இதுக்கு முன்னாடி நான் அவங்களுக்கு இதுல ஹெல்ப் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு பட் இவ அவங்க எங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்றது தெரியலன்னு சொல்லி ஃபீல் பண்ண அதை கேட்ட உடனே ஜானோ அந்த டாபிக்க மாட்டி அவங்கள கிச்சனுக்குள்ள
ஸ்கூல்ல கூட்டிட்டு போயிடுறா. அண்ட் அதுக்கப்புறமா பாப் ஏஞ்சி வந்து அந்த ஸ்வீட்டை பார்த்துட்டு இவன் டென் அவனுக்காக ஸ்வீட் செஞ்சு கொடுத்தத பத்தி நினைச்சு பாக்குறான். கற்பனா இப்ப December 8, 1932 கட்டுறாங்க. அண்ட் இங்க ஒரு ஸ்கூல்ல மினிஸ்ட்ரி கண்டக்ட் பண்ற குவிஸ் காம்படிஷன் நடக்கிறனால டென் அவனோட ஸ்டூடெண்ட்ஸ் இங்க கூட்டிட்டு வந்திருக்கான். அப்ப அவனோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எக்ஸாம் நினைச்சு நர்வஸா இருக்க அதை பார்த்து டென்னோ நீங்க நல்லா பண்ணுவீங்கடான்னு சொல்லி அவங்களே என்கரேஜ் பண்றான். டென் இவங்க 3 பேரும் நாங்க வாஷ்ரூம் போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு அங்க 2 போனதுக்கு அப்புறமா டென்னாங்க கார்டன்ல இவனுக்கு பிடிச்ச ஃபிளவர்ஸ் இருக்கிறத பார்த்து இவன் அடிக்கிட்ட வந்து நின்னு அதை பார்த்துட்டு இருக்கான். அப்ப பாப்பாங்க வந்து நீங்க என்ன பண்றேன்னு கேட்க அதுக்கு டென்னும் குவிஸ் காம்படிஷனுக்காக நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எங்க கூட்டிட்டு வந்தேன்னு சொல்றான். அண்ட் அதை கேட்டு பாப்போம் டென் நீ டீச்சரா இருக்கியான்னு கேட்க அதுக்கு டென்னும் ஆமான்னு சொல்லிட்டு சரி இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க அதுக்கு பாப்போம் நான் இங்க பிளையிங் ஸ்குவாடா வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இப்போ நீ எப்படி இருக்கேன்னு கேட்க அதுக்கு டென்னும் நான் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு நீ எப்படி இருக்கேன்னு கேக்குறான். அண்ட் அதுக்கு பாப்போம் நானும் நல்லாதான் இருக்கேன்னு நினைக்கிறேன்னு சொல்ல அதை கேட்டதுக்கு அப்புறமா டென்னும் என்னடா ஒரு மாதிரி பேசுற உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையான்னு கேக்குறான். அப்ப பாப்போம் நான் சிஸ்டம் மாட்ட ஹெல்ப் பண்ணது சரியா தப்பான்றது தெரியல அண்ட் இன்னமும் மக்கள் எல்லாரும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்கன்னு சொல்லி ஃபீல் பண்ண அதை கேட்டதுக்கு அப்புறமா டென்னும் இப்போ நீ நடந்து முடிஞ்சதை பத்தி பேசி எதுவும் ஆக போறது இல்ல சோ இதுக்கப்புறம் என்ன நடக்கணுமோ நீ அதுல கான்சென்ட்ரேட் பண்ணுன்னு சொல்லிட்டு அண்ட் நீ என்னையவே பாரு நான் இந்த மாதிரி புது ட்ராக்ல போவேன்னு நினைச்சு கூட பார்த்தது இல்லன்னு சொல்லிட்டு அண்ட் நான் இங்க வந்த புதுசுல என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க பேரு கூட எழுத தெரியாம இருந்தது ஆனா இன்னைக்கு எல்லாருமே நல்லா பேசுறாங்க நல்லா எழுதுறாங்க சோ இங்க மாற்றம் வர ஸ்டார்ட் ஆயிருச்சு அதனால நீ இதுக்கப்புறம் கிவ் அப் பண்ணிடாதுன்னு சொல்லி அட்வைஸ் பண்ண அதை கேட்டு பாப்போம் நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கன்னு சொல்றான். அண்ட் அதை கேட்டதுக்கு அப்புறமா டென்னும் நான் ஜஸ்ட் மூவ் ஆன் ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அண்ட் நீயும் மூவ் ஆன் ஆயிட்டு ஸ்ட்ராங்கா இருன்னு சொல்ல பாப்பாட கேட்டு ஓகேன்னு தலையாட்டிட்டு இவன் டின்னோட கைய பிடிக்கிறதுக்கு வரான். பட் அதுக்குள்ள அங்க பெல் அடிக்கவும் டின்னா அவன் கிட்ட பாய் சொல்லிட்டு அங்க 2 கிளாஸ்க்கு போயிடுறான். அண்ட் இதோட எபிசோட் 9 கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பாக்குறதுக்கு என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தான் பெல் ஐகானை கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in next video.